குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோமுத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் பதிவு ஒரு திருமணம் சார்ந்த ஒரு ஆய்வு. அதாவது நம்ம ஜோதிடத்துறையில் ஒரு கருத்து உண்டு. ஒரு பாவகம் சுத்தமாக இருந்துருச்சு அப்படின்னாக்கா அது சிறப்பு, கிரகங்கள் இல்லாமலே இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறிய ஒரு விதி உண்டு. ஆனால் நாம் இன்று பார்க்க போகும் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடம் சுத்தமாகுது. கலஸ்திர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடம் சுத்தமாகுது. ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. ஏன் ஆயுள் ஸ்தானம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நாம் இன்று பார்க்க இருக்கும் ஜாதகம் ஆண் ஜாதகம். ஆக இந்த ஆண் ஜாதகத்தில் 2, 7, 8ஆம் இடம் லக்னத்திற்கு இதெல்லாம் சுத்தமாக இருக்குது. அப்போ இவருடைய மன வாழ்க்கை நல்லா தானே இருக்கணும் அப்படின்றது தான் கேள்வி. ஆனால் முதல்லையே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இவருடைய மன வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போயிடுச்சு. 2 திருமணம் செய்தோம், இவருக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பில்லாத தன்மையை கொடுத்துடுச்சு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தின் நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அதற்கான விதிகள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தை போட்டு விளக்க இருக்கின்றோம். ஸோ முதல்ல இந்த ஜாதகத்தை கட்டத்தை சொல்லிடுறோம், அதை எழுதிக்கிங்க. இந்த ஜாதகர் பிறந்தது மகர லக்னம், 4ஆம் இடத்துல மாந்தி, 5ஆம் இடத்துல ராகு, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் சுக்கிரன் சனி, 11ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் குரு கேது, 12ஆம் இடத்துல புத பகவான். இதுதான் இந்த ஜாதகர் ஜனித்த ஜனனகால கிரக நிலைகள். இப்போது நாம் இந்த ஜாதகத்துக்கு என்ன டைட்டில் கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா, 2, 7, 8ஆம் இடம் சுத்தமாக தானே இருக்குது, அப்புறம் ஏன் மன வாழ்க்கை சிறப்பு இல்லை அப்படின்றது தான். பொதுவாக இதெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் சிறப்பு அப்படின்னாலும், அந்த அதிபதிகளின் நிலை என்ன, அந்த வீட்டை வேறு யாராச்சும் சங்கடப்படுத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். அதை பொறுத்து தான் அந்த பாவகத்தின் பலனை நம்ம நிர்ணயம் செய்ய முடியும். அவர் அங்கே இல்லை, அது சிறப்பு. அந்த இடத்துல வேறு யாரும் ஆக்குபை பண்ணலை, இன்னும் கூடுதல் சிறப்பு. ஆனால் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, ஆளுங்க தான் அங்கே அமரலை, மற்ற கிரகங்கள் அமரலை அப்படின்னாக்கும் திருஷ்டி பார்வை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு ஜாதகத்தில். அந்த பார்வைக்கு அதீத ஒரு பலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து தான் அந்த நிலைப்பாட்டை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அந்த வகையில் இந்த இடத்துல 2ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை, இது நல்ல விஷயம். 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறார், இதுவும் இன்னும் நல்ல விஷயம். 10ஆம் அதிபதி ஆட்சியாகி இருக்கிறார், இது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, 2ஆம் பாவகத்தை வேறு யாருன்னா கிரகங்கள் எதனா தொடர்பு கொள்ளுதா, திருஷ்டி பார்வை எதனா இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் தொடர்பு கொள்ளலை. ஸோ 2ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதியும் அவர் நின்ற இடத்தின் வாயிலாக, சேர்ந்த கிரகத்தின் வாயிலாக ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆஹா ஓஹோன்னு நம்மளுக்கு மேலோட்டமாக தெரிந்தாலும், இந்த குடும்பாதிபதி லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் என்ற சாரம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்க்கணும். சாரம் அப்படிங்கிறது சுவாதி 4ஆம் பாதம், ராகுவின் சாரம். இந்த சாரநாதரும் இந்த லக்னாதிபதியும் சஷாசகமாக இருப்பாங்க. இதுவும் அந்தளவுக்கு ஒரு சிறப்பில்லாத தன்மை தான். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சுவாதி 4ஆம் பாதம் அப்படிங்கிறது அம்சக்கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 6, 8ஆக வந்துடும். அதாவது இந்த ராசி கட்டத்தில் சனீஸ்வர பகவான் இங்கே துலாத்தில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா தான் நன்ற வீட்டுக்கு, அதாவது துலாத்துக்கு 6ஆம் இடமான மீனத்தில் நிற்பார். இது இந்த சஷாசக தோஷம் அப்படிங்கிறது முதல்ல நல்லா இருந்து போக போக பலவீனப்படும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இது அறிவிக்கும். அந்த வகையில் குடும்பாதிபதி என்ற லக்னாதிபதி என்ற சனீஸ்வர பகவானும், குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் 2 ஆதிபத்தியம் இல்லைங்களா இவருக்கு. இந்த 2 ஆதிபத்தியத்தை பெற்ற இந்த சனீஸ்வர பகவான் இந்த மாதிரியான ஒரு ராகுவின் சாரத்தில் ஏறி சஷாசக தோஷம் அடைந்து அவர் போக போக பலமற்று சத்தற்று போகிறாரு அப்படிங்கிறத இந்த ஜாதகம் விளக்குது. சரிங்களா? சரி, 2ஆம் இடத்தை பார்த்தாச்சு.
7ஆம் இடத்துக்கு வருவோம். இப்போது 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லை. இப்போது 7ஆம் அதிபதி என்ன ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் முதல்ல. இப்போது 7ஆம் அதிபதி அப்படின்னும்போது 11ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. முதல்ல 7-11 தொடர்பு அப்படின்னு வந்துட்டாலே அது வந்து தாரதோஷம் அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துடக்கூடாது. சரி, 7ஆம் அதிபதி 11ல் எப்படி இருக்கிறாருன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது இல்லைங்களா, அதை பார்க்கணும். இப்போ 7ஆம் அதிபதி 11ல் சத்தற்ற நிலை, முதல்ல வந்து நீச்சம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை எட்டிடுது இந்த ஜாதகம். ஆக முதல்ல வந்து 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக 7ஆம் அதிபதி அவர் வந்து அமாவாசை சந்திரனுங்க. இது இன்னும் கூடுதல் பலவீனம். அதாவது வந்து சந்திரன் சுத்தமாக பலம் இல்லை. ஒரு பக்கம் நீச்சம் அப்படின்ற ஒரு சத்தற்ற நிலை, அடுத்த பக்கம் சுத்தமாக அந்த ஒளித்தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் அமாவாசை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எட்டுகின்ற பொழுது அவர்கிட்ட சுத்தமாக ஒன்றுமே பவரே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த 2 நிலைகள் அப்படிங்கிறது அவர் 11ஆம் இடத்துல நின்னது 3ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இந்த 3, 7, 11 தொடர்பு அப்படிங்கிறது இங்கே இது ஒரு நிலைப்பாடு. இந்த 7-11 தொடர்பு அப்படிங்கிறத வந்து தாரதோஷத்தை கொடுத்துரும். இந்த திரும்ப கூடுதலாக இந்த 3, 7, 11 அப்படின்னும்போது இன்னும் ஒரு சங்கடம். இதன் கூட சேர்ந்து இருக்கிற கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் 8ஆம் அதிபதி இந்த கிரக கூட்டோடு சேர்ந்து இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அப்போது 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரி, 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார், 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கின்ற பொழுது இங்கே 2 பிறவினை கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானும் ராகு பகவானும் 7ஆம் இடத்தை பார்ப்பாங்க. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது திருஷ்டி, அதாவது வந்து பார்வை. ஸோ 7ஆம் இடம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டது, 7ஆம் அதிபதி பலவீனப்பட்டார். இப்போது அடுத்ததாக 8ஆம் இடம். 8ஆம் இடம் நல்லா தானேங்க இருக்குது, ஆயுள் ஸ்தானம் தானே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ 8ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த 12ஆம் இடம் இருக்குது பாருங்கள், பஞ்சனை அப்படின்னு சொல்லிட்டு உறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியங்களா, அந்த உறக்கத்தை சொல்லக்கூடிய இடத்தின் ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் இடம். சரிங்களா? அப்போ அதனுடைய பாக்கியத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா இங்கே பார்க்கணும். 12ஆம் இடத்தின் பாக்கியத்தை பார்க்கணுன்னா இந்த இடத்த பார்க்கணும். அவர் என்ன நிலையில் இருக்கிறாரு அப்படின்னாக்கா, அவர் 11ல் இருக்கிறது சிறப்பு தானே அப்படின்னாக்கா உண்மையிலே சிறப்பு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆயுள் பலம் அப்படின்றத கொடுக்கும். 8ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஆயுள் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர் பிறந்தது அப்படின்னும் போது மகர லக்னம் அப்படிங்கிறது சரலக்னத்திற்கு 11ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். 8ஆம் அதிபதி பாதகஸ்தானத்தில் போய் அமர்ந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஸோ இதுவும் வந்து அந்தளவுக்கு வந்து சிறப்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. ஸோ இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 2, 7, 8 சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து உள்ளே போயிட்டு ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னம்னா தான் அதனுடைய நிலைப்பாடுகளை வந்து நம்ம வந்து கூர்ந்து கவனித்தோம்னா தான் அது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல மாந்தி நின்னாருங்க. அதுவே வந்து ஒரு தப்பு, மனைதோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மேலும் அந்த இடத்த வந்து சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்த்தாங்க. சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்த்த ஒரு பாவகத்தின் பலன் அவுட் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அந்த வகையில் முதல்ல வந்து இவருக்கு வந்து 4ஆம் இடம் கெட்டுது. அப்போது ஜாதகரின் சுகம் அப்படிங்கிறது கெட்டுது இல்லைங்களா? அடுத்ததாக 12ஆம் இடம். 12ஆம் இடத்துல புத பகவான் இருப்பார், 6ஆம் அதிபதி. அவர் 12ல் இருக்க சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து பார்ப்பாங்க. ஆக 12ஆம் இடம் அந்த இரவு வாழ்க்கை, தூக்கம், பஞ்சனை சுகம் அப்படிங்கிறது அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பலவீனப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இது எல்லாத்தையும் நம்ம சீர்தூக்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப பளிச்சுன்னு ரொம்ப எளிமையாக நாம் வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு முடிவுக்கு வந்துடலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, மன வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போது சொல்லப்பட்ட இந்த விதிகள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு எளிமையாகவும் ரொம்ப மனசில் நிற்கிற மாதிரி பதிந்து இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஸோ இந்த ஜாதகத்தை நீங்களும் ஆய்வு செய்து பாருங்கள். உங்களுக்கும் எளிமையாக புரியும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. ஆக இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் மனவாழ்வு சிறப்பில்லாத ஒரு ஜாதகங்க. 2, 7, 8 சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு மனக்கணக்கோட நம்ம ஜாதகத்தை அணுக முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஜாதகம் ஒரு சிறந்த உதாரணம். சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையிலும் நம்முடைய ஜோதிட அன்பர்களின் ஜோதிட ஆய்வுக்காக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.